ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இன்னைக்கு நம்மளோட விளாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எனக்கு இந்த விளாக் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூஞ்சி பிரைட்டன் அப்படியே ஸ்மைல் ஃபுல்லாக இருக்கும். எதனால் அப்படின்னா, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அப்படி என்ன பில்டப்லாம் ஓவராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் நீங்கள் கேட்ட ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியா லைவ்லேயும் சரி, லைவில் தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏன்னா நான் இதுக்கு நீங்கள் சாரி கமெண்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட்டுக்கு அது நான் தான் ரிப்ளை பண்ணுறதில்லன்னு சொல்லி தான் லைவ் வர இல்லையா. அந்த லைவில் நிறையா நீங்கள் கேட்ட ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா உங்களுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்டெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதை தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து சரி, மாமா எனக்காக என்னென்ன கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக்கில் தாங்க என்னோட உயிரே இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதெல்லாம் நார்மல் துணி தானே பிரியா அப்படின்னு கேட்பீங்க. கிடையவே கிடையாது. வாங்க நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஓகேங்களா? ஒவ்வொன்றா பார்த்துடலாங்க. முதல்ல இந்த பேக்கில் இருக்கிறத பார்த்துடலாம். இந்த பேக் என்ன அப்படின்னா, இந்த பேக்கே எனக்கு ஸ்பெஷல் தான். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி பேக்ஸ் இப்போது வருதா என்ன அப்படின்னு தெரியல. இது நாங்கள் கல்யாணம் ஆகிட்டு முதல் தடவை வெளியே போகையில் மாமா எனக்காக வாங்கி கொடுத்த பேக். இது 100 தான். இருந்தாலும் இது எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். என்னது இது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிரீட்டிங் கார்டு ப்ரப்போசல். மை மாமா கல்யாணம் ஆகி எங்களுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே இல்லை, செகண்ட் பர்த்டேக்கு மாமா எனக்கு க்ரீட்டிங் கார்டு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. நான் ஒரு டைம் சொல்லியிருந்தேன், எனக்கு நிறைய ப்ரப்போசல் வந்திருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ரோஸு இந்த மாதிரி தான் மாமா வந்திருக்கு. க்ரீட்டிங் கார்டெல்லாம் எனக்கு யாருமே தந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் எனக்கு இது க்ரீட்டிங் கார்டு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. இப்படி இருக்கும் உள்ள. இது மாமா எழுதுனது. உங்களுக்கு தெரியுதா? இத்தனை எல்லாமே இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப பர்சனல், ரொம்ப என்னோட ஹார்ட்டை டச் பண்ண ஒரு ஃபீல் இந்த ஒரு க்ரீட்டிங் கார்டு. ஏன் அப்படின்னு தெரியாது. இப்போ எங்களுக்கு இந்த ஜூன் வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் ரன் ஆக போகுது கல்யாணம் ஆகி. பட் இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு கிஃப்ட் மாமா எனக்கு கொடுத்த ஒரு இது. அதாவது கல்யாணம் ஆனோடனே கல்யாணம் ஆகி அந்த வருஷம் கல்யாணம் ஆகிட்டு எங்களுக்கு அந்த வருஷம் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு மாமா இது எனக்கு ப்ரெசன்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு வருஷம் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு இதுதான் வாங்கி கொடுத்தாங்க. இது அப்புறம் ரோஸு அதெல்லாம் வச்சு கீழே உட்காந்து ஐ லவ் யூ டி மை பொண்டாட்டி அப்படி சொல்லி இது எனக்கு கொடுத்தாங்க. ரெண்டாவது இந்த ட்ரெஸ், இந்த சுடி இருங்க உங்களுக்கு நல்லா காட்டுறேன். இந்த சுடி இது நான் நிறைய டைம் போட்டு நீங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு சுடி தான். லாங் ஃப்ராக், லாங் சுடி. நல்லா இன்னுமே இது கீழே ஃபுல்லாக கீழே அப்படியே உரையும். இது கையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவு. இது வெறும் ட்ரெஸ்ஸு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் அப்படி கிடையாது. இது எனக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான். பட் இருந்தாலும் இது 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்க்குறேன். எங்கேயோ நாங்கள் இதுக்கு போயிட்டுருக்கோம், ஏதோ விசேஷத்துக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா டீ கடையில் டீ குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ
நான் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறேன், நான் வந்து இந்த வருஷம் பிறந்த நாளைக்கு வந்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ் எடுக்கலான்னு இருக்கேன், நல்லா இருக்குங்களா அப்படின்னு சொல்லி. அவர் வந்து அந்த சைடு உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னது காதில் விழுந்திருக்கு, பட் ஆனால் விழுந்துச்சுன்னு வந்து எனக்கு தெரியாது. அப்போல்லாம் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு வந்து நான் மாமாட்ட எதுவும் கேட்க மாட்டேன். நான் சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறேன், அந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குது. ஆனால் நான் பார்த்த ட்ரெஸ் எப்படி அப்படின்னா சேம் இதே கலர், பட் ஆனால் இந்த இந்த டிசைன் எல்லாம் வந்து வந்திருக்காது. இந்த நெக்கு கிட்ட இருக்கிறது மட்டும் இருந்துச்சு, ஃபுல் குட்டி 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 குட்டியாக ஸ்டோன்ஸு. நான் அதை பார்த்துட்டு சொன்னேன், எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வருஷம் பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி கிடச்சா நல்லாயிருக்கும், நான் வந்து தக்குவா போய் பார்க்கலான் இருக்கேன் அப்படின்னு பக்கத்தில் இருந்துக்கிட்ட சொல்கிறேன். சொல்லிவிட்டு நாங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டோம். அதுலேருந்து 2 நாள் கழித்து 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு நைட்டு சர்ப்ரைஸ். மை சர்ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ட்ரெஸ்ஸில் ஃபஸ்ட்டு நான் எனக்கு சர்ப்ரைஸ் அம்மா கொடுத்த ட்ரெஸ்ஸு, ஃபஸ்ட்டு ட்ரெஸ் இது தான். எனக்கு நான் அழுதேன், அப்போ வந்து அப்போல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை. அப்போ வந்து அழுதேன், கத்திட்டு ஓ ஐயோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பெருசாக கத்திட்டு அழுதேன். ஏன் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே அப்படி தான், ஒரு விஷயம் நினச்சோம் அப்படின்னா அடுத்த செகண்ட் வந்து யாருக்குமே கிடைக்காது. கொஞ்சம் நாள் ஆகும், 2-3 நாள் ஆகும், இல்லை மாதமாகும், வருஷமே ஆகும், ஒரு டைம் கிடைக்காம கூட போகலாம். அந்தளவுக்கு நிறைய நடந்திருக்கு. பட் ஆனால் நான் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்த ஒன்று, எனக்கு பிடிச்சது ஒன்று, அதே 3ஆவது நாள் என் கையில் இருக்குது, அது என்னோடது, எனக்கு சொந்தமாயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அழுதேன், ஆனால் உண்மையாலுமே ரொம்ப அழுதேன். எனக்கு தேங்க்யூங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப நன்றி, தேங்க்யூ அவ்வளோ டைம் தேங்க்ஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ, இதுவும் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருக்கீங்க. ஒவ்வொருத்தவங்க என்ன சொன்னீங்க, கலர் வந்து உங்களுக்கு இது டார்க்காக இருக்குது, நல்லா இல்லை அப்படி சொல்லுவீங்க. ஆனால் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வருஷ கல்யாண நாள் இல்லாமல் செகண்ட் வருஷ கல்யாண நாள். ஃபஸ்ட்டு வருஷ கல்யாண நாள் பார்த்தீங்கன்னா பாப்பம்மா வந்து சம்திங் குட்டி பாப்பாவா சரியாக தெரியல. ஃபஸ்ட் வருஷ கல்யாண நாள் வந்து எங்களால் பெருசாக எதுவும் கொண்டாடணும். ஆமாம், பாப்பா வந்து ரொம்ப குட்டி பாப்பா, ஒரு 2 மாதம் சம்திங். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து பண தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் மேக்ஸிமம் எதுவுமே பண்ணிக்கல, விட்டுட்டோம். அப்போ தான் பாப்பாவுக்கு பேர் வச்சு முடிச்சோன்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு அப்போ தான் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு, கையில் எதுவும் அமௌண்ட் இல்லை, நானும் எதுவும் கேட்கல, வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கல, விட்டுட்டோம். அடுத்த வருஷம் வந்து எனக்கு 2வது வருஷ கல்யாண நாளுக்கு எனக்கு மாமா மட்டும் போய் சாரிலேயே ஃபஸ்ட்டு சாரிலேயே வந்து இந்த சாரீ வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஆல்ரெடி வந்து இது நான் நிறைய டைம் வந்து ரீல்ஸுக்கு வந்து நான் கட்டியிருப்பேன், மாலை போட்டப்பையும் கட்டியிருப்பேன் கண்டிப்பாக. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஃப்ராக் தான், இதுவும் கிஃப்ட் தான் லவ்வர்ஸ் டேக்கா பிறந்த நாளைக்கு கிஃப்ட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களா போய் வாங்கிட்டு பேக் பண்ணி அடுத்த நாள் காலையில் கரெக்டாக என்கிட்ட தருவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அப்போ சொன்னேன், இந்த கலர் என்ன கலர் மாமா, இது எப்படி போய் கேட்கணும் கடையில் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் பிஸ்தா க்ரீனே என்னமோ சொன்னாங்க. ஏப்ரியா அப்படின்னாரு. இல்லை கலர் நல்லா இருக்குல்ல, அந்த சுடி நல்லா தானே இருக்குது அப்படின்னா, நல்லா இருக்கு மாமா அப்படின்னு. அதே மாதிரி தான் இதுவும் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுங்களா, இதுலேருந்து வந்து நான் ரொம்ப ஆர்வமாயிட்டேன். அடுத்த வர பிறந்தநாள், அடுத்த வர நியூ இயரு, இந்த 2க்கு மட்டும் ரொம்ப எதிர்பார்ப்பு எனக்கு அதிகமாயிருச்சு. அடுத்தடுத்து என்ன, அடுத்த வருஷம் என்ன, அதுக்கு அடுத்த வருஷம் என்ன, அந்த மாதிரி வந்து ரொட்டேஷன் அந்த மாதிரி எனக்கு அது ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பிறந்தநாளைக்கு எடுத்து கொடுத்தாங்க. இது நியூ இயர்க்கு, இது ஒரு வருஷம் நியூ இயர்க்கு. போன வருஷம் இல்லை, போன 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸு வந்த புதுசு. அப்போது இந்த சேரீ துணியில் வந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா, இந்த ட்ரெஸ்ஸு வந்த புதுசு. இது வந்து வாங்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை வலி இருந்துச்சு. இருக்க பார்த்தீங்கன்னா
லேட்டாக தான் வருவார். இந்த ட்ரெஸ் வாங்கில நான் நினச்சேன், ரொம்ப வேலைக்கு போகிறீங்க நீங்கள், ரொம்ப இப்படி போகாதீங்க, கம்மி பண்ணிக்கிங்க, எதுக்கு இவ்வளோ லேட்டாக வந்தீங்க. அந்த அன்னைக்கு சண்டை, சரியான சண்டை, சத்தம் போட்டுட்ருக்கேன். பட் ஆனால் ஒன்றுமே காமிச்சிக்கல. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், அப்புறம் என்ன பண்ணுறது, நான் ஒரு ஆள் தானே வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து கிஃப்ட் இதுவும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த பிறந்த நாளைக்கு வந்து என்ன வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா, நான் அதோட ஃபோட்டோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த கீழே வந்து நான் கண்டிப்பாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். 2 ரிங் வாங்கி கொடுத்தாங்க. ஒன்று வந்து 2 கிராமு, ஒன்று வந்து 2 கிராமுக்கு மேலே. அதாவது இது நியூ இயருக்கு, நியூ இயர் முடிஞ்சோடனே பிப்ரவரி 13ஆம் என் பிறந்தநாள் வரும். அந்த 13ஆம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 ரிங் வாங்கி கொடுத்தாரு. அந்த 2 ரிங்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாலிக்குடி எடுத்து கொடுத்தாங்க. கல்யாணம் அந்த இதுக்குள்ளேயே தாலிக்குடியும் எடுத்து கொடுத்துட்டாங்க. கல்யாண நாள் அன்னைக்கு முன்னத்து நாள் கூட்டிகிட்டு போய் பொண்ணுக்கு ஒரு கம்மல் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. எல்லாமே நான் கீழே டேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அந்த ஃபோட்டோஸ் இருக்கா என்னன்னு கண்டிப்பாக நான் பார்த்து ஒன்றுனா குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் கீழே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இது நிறைய பக்கம் நான் போட்டு போயிட்டேன். இந்த இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் தாண்டிலும் நிறைய பக்கம் போட்டு போயிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸை நான். ஏன் அப்படின்னே தெரில, என்னோட ஃபேவரட்டாகவே மாறிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. ஏன் அப்படின்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றும் போது நல்லா இருக்கும். இப்படி சுற்றி சுற்றி வரலாம், இப்படி சுற்றி வந்தோம்னா நல்லாயிருக்கும். அதனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா லாங் ட்ரெஸ் தான். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 75 கிலோ இருந்தேன். கஷ்டப்பட்டு வந்து குறைஞ்சிட்டேன். வெளியே இந்த இதெல்லாம் எதுவும் போகலை. வீட்லேயே வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். டெய்லியும் காலையில் வந்துட்டு சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாம ராகிக்கூழ், கம்மங்கூழ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சப்பாத்தி, ஒரு சப்பாத்தி எடுத்துப்பேன். முட்டை இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு காலையில் கம்பல்சரி 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுவேன். சுடுதண்ணி ரொட்டீனாக குடிப்பேன். அந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருந்துட்டு உடம்பு கம்பெண்ட். ஆனால் உடம்பு இருக்கச்ச பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாப் நான் போடவே மாட்டேன். லெக்கின்ஸ் நாட் அளவு, லெக்கின்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காது, போடவே மாட்டேன். திட்டுவார், நல்லா தான் இருக்குது, நீ தான் இது பண்ணுற, போடு போடு அப்படிம்பாங்க. ஆனால் நான் போட மாட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு அந்த சாரீ கிளாத்தில் வந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஒரு டாப் இது. இதோட ஷால் இங்கே ஷால் உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோட ஷால் பார்த்திங்கன்னா வெறும் அந்த ஃபுல்லாக பிரிண்டரில் இருக்கும், உள்ளே இருக்குது. இது வந்து முன்னத்து இது பாப்பா காது குத்து முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா தீபாவளி வந்துருச்சு. இல்லைப்பா இப்போக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வந்திருக்கு இல்லையா சாரீ, அதில் ஏதாவது ஒன்று தைச்சிக்கோ, காது குத்துக்கு வந்துச்சுல அந்த சாரீ ஏதாவது ஒன்று தைச்சிக்கோ அப்படின்னாரு. நான் சொன்னேன் சரிங்க தைச்சிக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரீ கொண்டு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் அவங்க கிடைக்கல, எனக்கு தீபாவளிக்கு போடுற கிடைக்கல. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா பிரியா பீரை மேலே அந்த கவர் ஒன்று வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. நான் நார்மலாக, ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு, ஏன்னா சாரீ வந்து கிடைக்கல. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட புது ட்ரெஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. சாரீ தைச்சாதான் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சாரீ கிடைக்கலன்னு ஒரு மாதிரியாக இருந்தேன். சரி ஏதோ எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கையில் கொடுக்குறக்கு போனேன். கையில் கொடுக்குற போகும்போது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒருவேளை நம்மளோட ட்ரெஸ்ஸாக இருக்குமோ, நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா ட்ரெஸ்ஸு, ஐயோ எவ்வளோ ஆனந்தம் தெரியுங்களா. அவர் சொல்கிறார் ஒரு அடி அடிச்சுட்டு வந்து போடுறீ அப்படின்னாரு. உங்களைத்தான் நான் அடிப்பேன், நான் அப்படியே போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை கூட கொண்டு போகல. காலையில் என்ன வச்சு குளிச்சுட்டு இதை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி. அப்புறம் போட்டுட்டு நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சுற்றுன்னு சுற்றிட்டு இது ஒரு ஹாப்பி. இந்த சாரீ வந்து இந்த வருஷம் இல்லாமல் அதுக்கு முந்தின வருஷம் நியூ இயருக்கு மை கிஃப்ட். நியூ இயருக்கு 2 நாளைக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. கொண்டு போய் தைச்சு வாங்கிக்கப்பா, அந்த அன்னைக்கு வந்து நீ கண்டிப்பாக இதை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி. இதோட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்குது, நான் கீழே நான் வந்து போடுறேன். ஓகேங்களா? இதை தாண்டியில் வந்து என்ன அப்படின்னா மாமாவோட கைவண்ணம் இதெல்லாம் நிறையா இருக்குது. சாரி இதுவும் நான் போகலை, மாமா மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்தது. இதில் எதுவுமே நான் போகலை, எல்லாமே மாமா எடுத்துகிட்டு வந்தது தான். இதா
இது வந்து பார்த்தீங்கன்னா மாமா பண்ணது. இதெல்லாம் மாமா பண்ணது. இது வந்து கலர் போயிடுச்சு, இருந்தாலும் மனசு கேட்காது இல்லையா. மை மேன் பண்ணி கொடுத்தது இதெல்லாம். எல்லாரும் ஆரி ஒர்க் கடையில் தான் போய் போடுவீங்க, பட் ஆனால் மை மாமா மை புருஷார் அவரே பண்ணி கொடுத்துட்டாப்புல. அந்தனே கட்டும் போது வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி என்னமோ சாரீ கையில் கொடுத்தாரு. ஒரு நாள்லேயே தைச்சு வாங்கிட்டேன். ஆமாம், ஒரே நாள், அடுத்த நாள் தைச்சு வாங்கிட்டேன். ரொம்ப அர்ஜென்ட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லி தைச்சு வாங்கிட்டேன். மாமா இந்த பிளான் சொல்லிட்டாங்க, அதனால் தைச்சு வாங்கிட்டேன். அப்புறம் உடனே போய் நம்ம அந்த அரிசிக்கடை வீதி அப்படின்னு சொல்லி சொன்னால் திருப்பூரில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே போயிட்டு இந்த பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு இதோட ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் இல்லை, 3 நாள் வந்து இதை பண்ணாங்க. ஒர்க்கு போயிட்டு வந்துட்டு நைட் வந்து இதை எனக்காக பண்ணி கொடுத்தாங்க. இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் அன்னைக்கு பார்த்துருந்தீங்கன்னா இதுதான் போட்டிருந்தேன். கண்டிப்பாக இதோட ஃபோட்டோ டேக் பண்ணுறேன். இருக்கிறதுலே ரொம்ப 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 பெஸ்ட் இதுதாங்க. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னது தான், இந்த சாரி தான் இந்த வருஷம் பிறந்தநாள் கிஃப்ட்டு. ரொம்ப ஸ்பெஷல். ஏன் எதனால அப்படின்னா, சாரீ எப்பவுமே அவர் வாங்கி தருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இதில் என்ன பெரிய கிஃப்ட்டு அப்படின்னா, சாரியோடு சேர்த்து ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி உள்ளே வச்சு பேக் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஷாக் ஆகிட்டேன். நீங்கள் இன்னும் எப்படிங்க அப்படின்னு சொல்லி, நீ ஆல்ரெடி அந்த அக்காட்ட ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தில்ல, அளவு ப்ளவுஸ் அந்த அக்காட்ட தான் இருக்குது. நான் கொண்டு போய் கொடுத்துட்டு சொன்னேன், அவளுக்கு இந்த மாதிரி பிறந்த நாளுங்க, ஒரே நாளில் கிடைக்குங்களா, நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாள், முன்னத்து நாள் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நான் நம்ம எப்பேற்பட்ட ஆள், சுற்றி வந்தேன். வீட்டையே பூனைக்குட்டியாட்ட சுற்றியும் 12 மணி வரைக்கும் சுற்றி வந்து தூங்கிட்டாரு. எதுவுமே வாங்கலையாட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு மாதிரி அழுக வந்துச்சு. பட் ஆனால் சரி அழுக வேண்டாம் அப்படி சொல்லிட்டு படுத்துட்டேன். ஒரு 5:30 மணி இருக்கும். ஹாப்பி பர்த்டே பேபி மை பொண்டாட்டி அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பி, சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வளையல் பார்த்திங்கன்னா மாமா இந்த வருஷம் கல்யாண நாளுக்கு வந்துட்டு வாங்கி கொடுத்தது. கல்யாண நாளுக்கு எப்போவும் சாரீ இந்த மாதிரி சுடி இந்த மாதிரி தானே எடுத்துருவாங்க. பட் ஆனால் இந்த வருஷம் தான் நம்மளுக்கு எப்படி போச்சு நாங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும் எப்படி போச்சு அப்படின்னு. அப்படித்தான் போச்சு. இந்த வளையல் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு கொடுக்கறக்கே வந்து தயங்கினார். ஒன்றுமே சொல்லலை. நைட்டு நான் என்னை பற்றி தான் தெரியுமே, இப்படி வாங்கி கொடுத்து நீ எடுத்து வச்சுருக்காரு. ஆனால் நான் நினச்சேன் ஏதாவது வாங்கி வச்சுருப்பாரு. இல்லைன்னு சொல்லுவார். பட் ஆனால் ஏதாவது வாங்கி வச்சுருப்பாரு. சேலையாக இருக்குமா, சுடிதாராக இருக்குமா, இல்லை டாப்பாவது இருக்குமா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் சரி வாங்கி தர மாட்டார் அப்படின்னு முடிவு பண்ணினேன். எப்படி அப்போ நான் நினச்சேன், பிறந்த நாளைக்கு இதே மாதிரி தானே நினச்சோம், ஆனால் வாங்கி வச்சுருந்தாருல்ல, அப்பயும் நம்மளால் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், முடியலை. ஆனால் இப்பயும் கஷ்டம்தான், இருந்தாலும் ஒரு சின்ன மனசுக்குள்ளே ஒரு இது இருந்துச்சு. அப்போ அது வந்து எனக்கு விளையில் அது கொடுக்கும் போதே சொல்லிட்டாரு, சாரிடா சாரீ எதுவும் வாங்கலை அப்படின்னு சொன்னேன். சாரீலாம் சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. மனசு இல்லை, சாரிடா நான் அதை மட்டுமே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் திட்டுனேன், அப்படியெல்லாம் கிடையாது, பெரிய பெரிய பொருள் நீங்கள் அப்படி கிஃப்ட் பண்ணால் தான் எனக்கு ஹாப்பினஸ், அப்படியெல்லாம் நீங்கள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாப்பாவோட காதுகுத்து 3 வயசில் முடிஞ்சு. அவளோட 3 வயசுலேருந்து 4வது வயசு பிறந்த நாள் வரக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 பவுன் செயின், 1/2 பவுனுக்கு கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா 2 மோதிரம் எடுத்து கொடுத்துட்டாங்க. 1 பவுன் செயின் தனியாக. அது இல்லாமல் யாருக்குமே தெரியாத ஒரு இது என்ன அப்படின்னா, எனக்கு 2.5 பவுனுக்கு ஒரு நெக்லஸும் எடுத்து கொடுத்தாரு. பட் ஆனால் எங்கள் ரிலேட்டிவ்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்குமே தெரியாது. அது அப்படியே பொட்டிக்கொடையாட்ட வச்சுருந்தேன், பொட்டிக்கொடையாட்டையே இருந்துச்சு. வீட்டுக்காக வந்து நம்ம அதை இது பண்ணிட்டோம். கடைசின்னு நான் பார்த்தது வந்துட்டு, நம்ம எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ண போனோம் இல்லைங்களா, அப்போ அவங்கக்கிட்ட தான் வச்சுருந்தோம். நம்ம வீட்டில் வைக்கலை, ஏன்னா நம்மளுக்கே தெரியுமே வீட்டில் வந்து நம்ம வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே தான் வச்சுருந்தோம். எல்லாத்தையும் கொண்டே சேல்ஸ் பண்ணையில் நான் கேட்டுட்டேன்,
கடைசியாக அந்த நெக்லஸ் மட்டும் ஒரே ஒரு டைம் காமிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, இங்கே இல்லைங்க, உள்ள லாக்கரில் மொத்த நகையோடு இருக்கும் அப்படின்னாங்க. நாளைக்கு வரேன்னா ஒரே ஒரு தடவை அதை எடுத்து காமிக்கிறீங்களா அப்படின்னா, சரி. ஏன் அப்படின்னா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கூட நான் அதை வந்து கழுத்தில் போடலை நெக்லஸ்ஸை. அதுவும் ஏதோ ஒரு இதுக்கு தான் வாங்கி கொடுத்தாரு நெக்லஸும். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் இந்த இதில் தான் எதுலேயோ ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி சீட்டு போடுவோம். இப்போ தான் போடுறதில்ல, முன்னாடியெல்லாம் சீட்டு போடுவோம். தீபாவளி சீட்டு போடுவோம். அந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக முடிஞ்சு ஒரு 50 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற இந்த ஜுவல்ஸ்லாம் கொண்டு போய் வச்சு ஒரு 50 ரூபாயை என்னமோ ரெடி பண்ணி மேலே நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டெல்லாம் போட்டுட்டு மொத்த காசையும் தொடச்சி எடுத்து நம்ம அதை வாங்கணும். வாங்கிட்டு வச்சுட்டு என்னென்னலாம் தொடச்சி என்னென்னலாம் வச்சோமோ குட்டி குட்டி பொருள், பெரிய பொருள் வச்சு சின்ன பொருளெல்லாம் தேப்பிட்டு பெருசாக அப்படியே இருந்துச்சு. அப்புறம் மொத்தமாக நம்ம வீட்டுக்காக எல்லாம் போயிட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்து அளவுலேயே வந்து பார்த்திங்கன்னா மாமா எனக்கு 8-9 பவுனுக்கிட்ட எடுத்து கொடுத்துட்டாங்க. முதல்ல நான் மாமா வந்து எனக்கு வாங்கி கொடுத்த பொருள் என்ன அப்படின்னா, பெரிய இலத்தோடு ஒன்று இருக்கும். இப்படி நல்லா ப்ராடாக வந்து இப்படி நல்லா இதில் இருக்கும், சைடு மாட்டலோடு சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்க. ஒரு பவுனுக்கு 1 பவுன் மேலே 10 கிராமும் மில்லின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. எல்லாமே அப்படி இப்படி வாங்கி கொடுத்தா அந்த ஒரு இது வந்தாலுமே எனக்கு தோணிடும், என்ன அறியாமல் நான் நினச்சிக்குவேன் இந்த வருஷம் என்ன வாங்கி தருவாங்க இன்னும். ஆனால் வந்து நகைக்கெல்லாம் போகாது. அப்புறம் இப்போ வரைக்கும் சரி மாமாவா அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நகை வாங்கும் போதெல்லாம் கூட்டிகிட்டு தான் போவார். அதெல்லாம் வாங்காமல் கூட்டிகிட்டு போக மாட்டேன், சொல்லி கூட்டிகிட்டு போவார். ஏதாவது வாங்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. கொடியுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு இதில் தான், எனக்கு ஒரு அவமானத்துக்கு அப்புறம் தான் அது வந்து எனக்கு கிடச்சிது. மாமா வந்து என்னை எதுவும் சொல்லலை, நான் வந்து எனக்கு எதுவும் செய்யலை இல்லையா, நீங்கள் வந்து எனக்கு ஒரு கொடி இந்த மாதிரி போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு வந்த பதில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வந்துச்சு. அது ரொம்ப மனசு வந்து கஷ்டத்தை தாண்டிலும் ரொம்ப காயப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. அப்போக்கி சொல்லலை மாமாட்ட. அப்புறம் பாப்பா மொட்டையடிச்சு காது ஊற்றுனதுக்கப்புறம் சொன்னேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ ஆர்டி கையேந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அந்த விஷயத்த சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமோ என்னமோ சம்திங். முதல்ல அவங்க எடுத்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா, பாப்பா காது ஊற்று முடிஞ்சோடனேயுமே வந்தது கொடி தான் எடுத்து கொடுத்தாங்க. ஆமாம், கொடி தான் எடுத்து கொடுத்தாங்க. பிறந்த நாளுக்குள்ளேயே கொடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் ஃபோட்டோ இருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஃபோட்டோவை பார்த்து கண்டுபிடிச்சிட்றேன். பிறந்தநாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொடி தான் எடுத்து கொடுத்தாங்க. பிறந்தநாள் அன்னைக்கு போய் மோதிரம் எடுத்தோம். ஆமாம், எனக்கு 2 மோதிரம் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு வந்து 1 கிராம் கம்மல் எடுத்தோம். அப்புறம் அப்படியே சேர்த்து வச்சது தான் நம்ம 12 பவுன் நகை மொத்தமாக இப்போ வந்து நம்ம இது பண்ணிட்டோம். சரி, அதை வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அதை விட்டுருவோம். மாமா அது எல்லாமே ஒன்று டைமில் வந்து வாங்கி கொடுத்த கிஃப்ட் தான், எல்லாமே ஒரு கிஃப்ட்டு தான். இதுவும் எக்ஸ்பென்சிவ், அது வந்து எல்லாமே காசு, பெரிய அமௌண்ட்டு, 1 லட்சம் அந்த மாதிரி அமௌண்ட்டு. அதில் எல்லாம் இல்லாத ஒரு சந்தோஷம் எனக்கு மாமா வாங்கி கொடுத்ததுலேயே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கிஃப்ட் என்ன அப்படின்னா, விலையில். நான் இல்லாமல் மாமா போய் வாங்கினது வந்து ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. நான் இல்லாமல் அவங்க போய் வாங்கின முதல் விலையில் இதுதான். அதனால் எனக்கு விலையில் ரொம்பவுமே ஸ்பெஷல். அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் கிஃப்ட் பண்ணார். ஏன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப சீன் போடுவேன், சீன் கிரியேட். நான் வந்து ரொம்ப சீன் கிரியேட் பண்ணுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. எப்படின்னா கூப்பிட்டாங்கனால திரும்பி பார்க்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான். ரொம்ப அழட்டிக்கிட்டு அப்படி தான் இருப்பேன். ஆனால் வெளியே தெரியாது. பட் ஆனால் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் பேச மாட்டேன். ஜிம்கிலேருந்து சேம் டு சேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே என்ன கலர் ஷால் போட்டிருக்கேன்னா அதே கலரில் ஜிம்கி, பொட்டு, ஹேர் பேண்ட், கிளிப்பு எல்லாமே அதே தான். ஒரு கையில் மட்டும் ஏதாவது ஒரு பேங்கிள், சின்ன இந்த பேங்கிள் போட்டிருப்பேன். அப்புறமா ஒரு கையில் வாட்ச் கட்டியிருப்பேன். வாட்ச் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 12 அந்த இதுக்கு மேலே இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் இருந்தேன். ஹாஸ்டலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை வெளியே கூட்டிட்டு போவாங்க. ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வாட்ச் வாங்குவேன், அந்த மாதிரி வாங்குவேன். அது வாங்கி அப்படி சேர்த்து வச்சுருப்பேன். வாட்ச் பைத்தியம் ரொம்ப பைத்தியம். பட் ஆனால் இப்போ என்கிட்ட ஒரு வாட்ச் கூட இல்லை, நாங்கள் வாட்சும் கட்டுறதில்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு
மாமா வாங்கி கொடுத்த இந்த ஒரு வாட்ச் தான். இதில் செல்லு போயிட்டனால இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல, அப்படியே வச்சுருக்கேன். அடிக்கடி ஏதாவது ஒரு ரீல்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு பந்தாக்கி யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுருவேன், அவ்வளோதாங்க. வேற இந்த பேக்குள்ளே இன்னும் பொக்கிஷம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, இந்த பேக்கே வந்து நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் தான். இது எல்லாமே இது வந்து லவ் பண்ணையில் மாமா வந்து இது வரைஞ்சு என்னோட நான் தைச்சிட்ருப்பேன் இல்லையா, நான் தைச்சிட்ருப்பேன் இல்லைங்களா, அந்த டேபிள் மேலே வந்து வச்சுட்டு போயிட்டாரு. நான் திரும்பி என்ன அப்படின்னு அது நீ தான் இப்படின்னு தலையில் அடிச்சுட்டு அவரை பார்த்தேன். அப்போ வந்து அது ஒரு மாதிரி அசிங்கமெல்லாம் தெரியல, ரொம்ப அப்படியே காதல் மையத்தில் இருந்தோம். அதனால் வந்துட்டு இது எப்படி அப்புறம் இப்போ வரைக்கும் பத்திரமா வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணையில என் பிறந்த நாள் அன்னைக்கு. ஆமாங்க, இருங்க இன்னொன்று காமிக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே நான் போட்டிருப்பேன் இந்த சாரியை. இந்த சாரி மை ஃபேவரட் கலர் ஸ்கை ப்ளூ. இந்த சாரி, அப்புறம் இந்த டைரி மில்க், அது மேலே இந்த ரோஸ், அதுக்கு மேலே மல்லிகைப்பூ, அப்புறமா ஒரு பெரிய ஒரு ரோஸ் தலையில் வைக்கிற ஒரிஜினல் ரோஸ். இதெல்லாம் இது வந்து பெரிய ஒரு கிஃப்ட்டு. அந்த இதில் பேக் பண்ணிவிட்டு இது அந்த ரோஸு பூ எல்லாம் வந்து மேலே வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. லவ் பண்ணையில் பார்த்திங்கன்னா மாமா கொடுத்த ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு என்னோடது இதுதான். அது எல்லாத்தையும் தாண்டிலும் நான் இதைத்தான் முதல்ல காமிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து அப்பைக்கு கட்டலை, தைச்சிட்டேன், பட் ஆனால் அப்போ கட்டலை. வயிற்றில் பாப்பா 8 மாதம் நாங்கள் வளகாப்பு போட்டு அடுத்த நாள் என் வளகாப்பு மறக்கவே முடியாது. எதனால அப்படின்னா, நாளைக்கு 8வது மாதம் பிறக்குது, இன்றைக்கி எனக்கு வளகாப்பு. அதே மாதிரி நாளைக்கு என் பிறந்த நாள், முந்தின நாள் தான் எனக்கு வளகாப்பு. அப்படி தான் வந்துச்சு பண்ணணும். கரெக்டாக நான் இதை ஃபஸ்ட்டு நான் வந்து கட்டையில் என்னோடய பிறந்த நாள் அன்றைக்கி பாப்பா வந்து 8 மாதம் வயிற்றில் இருந்தா. அப்போ தான் இந்த கட்டினேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பேர் வைக்கல கட்டினேன். அப்புறம் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் கட்டியிருக்கேன். 3 தடவை கட்டிட்டு இதை அப்படியே வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா ப்ளவுஸ் பத்தாது. அப்போ வந்து வேறு மாதிரி இருந்தோம், இப்போ தான் வேறு மாதிரி இருக்குமே. இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு குட்டி பொம்மை. இது வந்து எது அப்படின்னா, நாங்கள் கூட நானும் மாமா எல்லோரும் வேலை செஞ்சோம் தெரியுங்களா. அப்போ வந்து ஒரு அண்ணா இது எங்கள் கடந்தோ தூக்கிட்டு வந்திருந்தார். இது மாமா கையில் வச்சு விளையாடிட்டே இருந்தார். இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூட வாடாப்பட சொல்கிறேன். அப்போல்லாம் வந்து மாமா ஏனுங்க மாமா, வாங்க மாமா, போங்க மாமா அப்படித்தான் சொல்லுவேன். கொடுங்க மாமா, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ கொடுத்தாங்க. இது கிளுகிழுப்பு கேட்குதுல்ல, அதனால் இந்த கிளுகிழுப்பு கேட்டு வச்சுருந்தேன், பர்ஸ்லேயே வச்சுருந்தேன். அப்புறம் வந்து இப்போ இவ்வளோ நாள் பத்திரமா வச்சுருக்கேன். இது மை ஹார்ட், இது மை ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி இது மாமா இது பண்ணி கொடுத்தது தான். லவ் பண்ணியில் கொடுத்தது தான். இது லவ் பண்ணியில் கொடுத்தது தான். இது வந்து உள்ளே வந்து இது போட்டுட்டு அந்த பஞ்சு இருக்கும் இல்லைங்களா, ஒயிட் கலர் பஞ்சு உள்ள போட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. பட் ஆனால் நான் அப்படியே வச்சுருக்கேன், ஒன்றும் பண்ணக்கூடாது. வேறு அவ்வளோதாங்க. இந்த திருப்பி சாக்லேட் கவர்ஸ், இதுக்குள்ளேயும் ஒரு சாக்லேட் கவர் இருக்கும், இங்கே இருக்கும். இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மாமா இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த கிஃப்டோட பேப்பர் எல்லாம். இன்னும் பேப்பரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட காது குத்து ஆல்பம் இருக்குல்ல, அது முன்னாடி ஜிப்பு இருக்கும் பாருங்கள், அந்த ஜிப்புக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அந்த இதெல்லாம் வந்து நீட்டாக முடிச்சுள்ள வச்சுருக்கேன். எல்லாம் வந்து பேக் பண்ணி இருந்தது, அதனால் ஒன்றா உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மை ப்ரப்போசல்ஸோடது. நம்ம வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுவோம்.
கவிதை எழுதுவோம். பிடிச்சதா இருக்கட்டும், மனசில் தோன்றதா இருக்கட்டும், எல்லாமே எழுதிடுவேன். பேட் ஹேபிட்டா குட் ஹேபிட்டான்னு தெரியாது. எனக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாம் எழுதி எழுதி வச்சுருவேன். இப்போ தான் சமீபமாக விட்டுட்டேன். எல்லாமே அதுதான், ஃபுல்லாக கவிதை தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழமொழி இதெல்லாம் எழுதி வைப்பேன். என்றும் அன்புடன் பை மோகன பிரியா, இட் இஸ் மீ. இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதுதான், இந்த பழமொழி இதெல்லாம் எழுதி வைப்பேன். இது வந்து நித்யான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பொண்ணு கொடுத்தது, ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு. இது காயத்ரின்னு சொல்லி ஒரு பொண்ணு கொடுத்தது. குட் ஃப்ரெண்ட் சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கொடுத்தது. இது சரவணன், சரவணன் ஜனனி, சரவணன் அந்த அண்ணா கொடுத்தது. இது வந்து என்ன டிக்கெட் தெரியுங்களா? நாங்கள் மருதமலை போன டிக்கெட்டு, ஹாஸ்டல்லேருந்து மருதமலைக்கு போன டிக்கெட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? எல்லாம் ஒரு ஞாபகத்தங்க. இது வந்து அருள், நாங்கள் வந்து இந்த ஹாஸ்டலில் வேலை செஞ்சேன்னு சொன்னேன் தெரியுங்களா, அந்தனே கொடுத்தது. இது அனு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்தது தாங்க. எப்படி என்னத்த சொல்லுங்க, அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இந்த இது வந்து பேர் தெரியல, இது வந்து பேர் தெரியல, தன்னால் வந்தது, பிள்ளைங்க மூலியமாக கொடுத்துட்டு வந்தது. இதெல்லாம் அதெல்லாம் பேர் தெரியல, அதெல்லாம் வந்து ஆனால் இந்த நோட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் எங்கள் கேங்கோட பேருங்க. நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கும்போது எங்கள் கேங்கோட பேர் இதெல்லாம். இதெல்லாம் எல்லாமே மாமாவுக்கு தெரியும். நீ இன்னும் இவ்வளோ தைரியமாக காட்டுறீங்க, என்ன சாதாரண ஒரு சாக்லேட் பேப்பர் தானுங்க. இந்தா டண்டரை நிறையா இருக்குங்க நமக்கு. அதே மாதிரியே என்னோடய கைவண்ணம் பாருங்க, ஃப்ரீயாவெல்லாம் நீங்கள் என்ன நினச்சிங்க, சும்மாலாம் இருக்க மாட்டேங்க வீட்டில், தெரியுதுங்களா? இது என்ன அப்படின்னா நம்ம மெஹந்தி டிசைன். எனக்கு வந்து அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும். மை ட்ரீம், என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் பார்லர் வந்து கற்றுக்கணும், பியூட்டிஷியன் ஆகணும் அப்படிங்கிற என்னோட ஆசை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் பண்ணினது. கல்யாணத்துக்கு அப்புறம் மனசு உள்ளே இருக்குது, அப்போல்லாம் உள்ளே இருந்தது, பட் ஆனால் வெளியே எக்ஸ்ப்ரெஷன் பண்ணினேன். பட் ஆனால் இப்போ மனசு உள்ளே இருக்குது, பட் ஆனால் எனக்கு வெளியே எக்ஸ்ப்ரெஷன் பண்ண வர மாட்டேது. ஏன் அப்படின்னு தெரியலை. அப்போல்லாம் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாலும் கை சும்மா இருக்காது, எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பேன். இதெல்லாமே நான் பண்ணினது தான். சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க தயவு செஞ்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பியூட்டிஷியன் மேலே இருக்கிற அந்த ஆர்வம். எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா, போட்டுட்டு பக்கத்துலேயே பேர் எழுதிடுவேன் நான். எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஏன் பிடிக்கும் அப்படின்னு தெரியாது. இப்போ எல்லாருமே பியூட்டிஷியன் பழகியிருக்காங்க, எல்லாமே ஓகே. பட் ஆனாலும் என்னோடய மைண்ட் செட் என்னென்னா, நிறையா ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இப்போ எனக்கு தைக்கவும் தெரியும், நல்லா தைக்கிறேன், பேட்லாக் ஓர்லாக் ரெண்டுமே நல்லா தைப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த பியூட்டிஷியன் மேலே இருக்கிற அந்த ஆர்வம் மட்டும் எனக்கு போக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போவுமே வந்து இந்த மேக்கப் பண்ணுற ஏதாவது ஒரு வீடியோ இந்த மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா நான் நல்லா கூர்ந்து பார்ப்பேன். பட் ஆனால் என் ஃபேஸில் எதுவும் நான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டதோ ட்ரை பண்ணது கிடையாது. ஐ மேக்கப் மட்டும் பண்ணுவேன். ஐ மேக்கப்னால் மேலே இந்த இதெல்லாம் போடுறதில்ல, அதாவது கண்ணுக்கு ஐலைனர் போடுறது மட்டும் அவ்வளோ நிறுத்தி பொறுமையாக நிதானமாக பண்ணுவேன். ஒரு கண்ணுக்கு கரெக்டாக இருக்கா, இன்னொரு கண்ணு கரெக்டாக இருக்கான்னு நிறுத்தி பொறுமையாக பண்ணுவேன். கண் வந்து ரொம்ப லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறக்காக கண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். மேலே போடுற இந்த மஸ்காரா அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து நான் போட மாட்டேன். அவ்வளோதாங்க. நிறைய வரைவேன். அப்போல்லாம் வந்து கலர் அந்த ஸ்டிக் பென் இருக்கு இல்லைங்களா, ஸ்டிக் பென் வாங்கிக்குவேன். அப்படியே உட்காந்து வரைய ஆரம்பித்தேன் அப்படின்னா, எவ்வளோ சோகமாக இருந்தாலும் சரி,
ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக அழுக வரும். பட் ஆனால் இதில் அந்த வரையறக்கு உட்காந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஒரு மைண்ட் வந்து எனக்கு அப்படி தோணாது, எதுவும் தோணாது. இதில் ஏதோ வரைஞ்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பேன் நான். இப்போவும் ட்ரை பண்ணேன், பட் ஆனால் கை நடுங்குது. அப்போல்லாம் வந்து கை நடுங்காது, இப்போ கை கொஞ்சம் நடுங்குது. திருப்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது பாதியோடு அப்படியே நிற்கிது, போடலை. இதுவும் பாதி பாதியாக அப்படியே போட்டு வச்சது பாதி பாதியாக நிற்கிது, உள்ளுக்குள்ளே டிசைன் பண்ணி கலர் பண்ணலை. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. நம்ம இந்த வீடியோ மாமா வாங்கி கொடுத்த கிஃப்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். வேறு என்ன சொல்கிறது, இன்னொரு இது இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ஸில் தான் வந்து மாமாவும் நானும் வந்து ஒரு இது எங்களோட உயிர் குட்டி மாவோட எல்லாமே அந்த ப்ரெக்னென்ட் டெஸ்ட் பண்ணது அது உள்ளே இருக்குது. இது வந்து பாப்பாவுக்கு நம்ம பேர் வச்சோன்னே இந்த இது எஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து எங்கேயோ கம்பெனிலேயே இதுலேயே இருந்து பாப்பாவுக்கு நாங்கள் பேர் வைக்கலை. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, சஸ்மிதா அப்படின்ட்டு, இந்த எஸ் சிம்பிள் பார்த்தோன்னே தூக்கிட்டு வந்துட்டாரு. அதனால் உள்ள வச்சிட்டேன். இந்த பின் என்ன பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா பிறந்தப்ப அவங்களோட அந்த தொப்புள் குடியில் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த கிளிப்பு அப்படியே வச்சுருக்கேன். அதை தாண்டி பாப்பா முதல்ல வந்து காலில் போட்டாங்க தடை, அந்த ப்ரெக்னென்ட் டெஸ்ட் பண்ண அந்த இது வந்து அதுவும் இருக்குது, அதுவும் உள்ளே வச்சுருக்கேன், வேற ஒரு இதில் வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் சரவணண்ணா ஜனனி அந்த இது சொன்னேன் இல்லைங்களா, அந்த சரவணண்ணா வந்து வாங்கி கொடுத்தது இது எனக்கு. நான் நிறைய வாட்ச் வச்சுருந்தேன் இல்லையா, நான் ஒரு வாட்ச் பைத்தியம். இது வந்து அவங்க வாங்கி கொடுத்தது. இதில் வந்து மொத்தம் 24 கலரோ என்னமோ இருக்கும். எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு இந்த டைப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே பட்டர்ஃப்ளை எல்லாம் இருக்கும், தொங்கும் கீழே வந்து தொங்கும். கட்டினோம்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். அப்போல்லாம் வந்து மாதிரி டேட்டோலாம் போடல. இந்த இதில் ஒரு ரிங் போட்டிருப்பேன், இதில் ஒரு ரிங் போட்டிருப்பேன். கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த ரிங்கு, அப்படியே போட்டிருப்பேன். விலையெல்லாம் போட்டிருக்க மாட்டேன், ஜம்முன் இருக்கும். அப்போல்லாம் ஜீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன், இப்போல்லாம் யூஸ் பண்ணலை, நல்லாயிருக்கும். இதுவும் அவ்வளோதாங்க. மாமா வாங்கி கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் இன்சைட் இருக்குது, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உண்மையாக உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதில் ரொம்ப ஸ்பெஷல் பிடிச்சது அப்படின்னா என்னோடய விலையில் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வருஷம் கல்யாண நாளுக்கு மாமா வாங்கி கொடுத்தது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாமே என்னோடய ஸ்பெஷல் தான். வேறு என்னன்னா, நீங்கள் கேட்ட இந்த விளாக் போட்டேன், இன்னொரு என்ன லவ் ஸ்டோரி போடுங்க கேட்குறேன். உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த பாப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து திட்டுவீங்க என்னையே. கண்டிப்பாக பாப்பா அண்ணன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கீது வந்தார் அப்படின்னா லவ் ஸ்டோரி நாங்கள் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். அது சொல்ல ஆரம்பித்தோம்னா பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போகும், கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணிங்க, அதில் ஆன்லைன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் கைஸ், see you நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். டாடா.